வியூவர்ஸ், போன எபிசோட்ல நந்தினிக்கு பத்மநாபன் போர் பயிற்சி தொடங்குறதோட நம்ம பார்த்திருந்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். போர் பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப நந்தினி வணங்குறாங்க. நீ காலில் உழுகிறத நான் விரும்பலமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் சொல்றான். ஆனா உங்களை தந்தையா நான் இப்ப பார்க்கல, என்னோட குருவா பாக்குறேன். குரு காலில் உழுது கும்பிடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியர் மரியாதை குருவுக்கு கொடுக்க வேண்டாம், அறிவுக்கு கொடு, ஏன்னா அந்த அறிவு தான் உன்னை அரசனாக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்த காலத்திலையும் நீ மனசு சொல்றதை கேட்காத, ஏன்னா மனசுல அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பு சொல்றதை கேட்டேன்னா அதுக்கு அடிமையாயிருவ அப்படிங்கிறாரு. எந்த நேரத்திலையும் நான் அன்பு சொல்றது கேட்க மாட்டேன், ஏன்னா அந்த காரணத்தினாலதான் என் அம்மாவை விட்டே நான் இப்ப புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்திரகுப்த மௌரியர் சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினியும் பத்மநாபனையும் காமிக்கிறாங்க. நந்தினி கிட்ட பத்மநாபன் சொல்றது என்னன்னா, புத்தி சொல்றது கேளு, மனதை சொல்றத கேட்டு நீ போர் புரிஞ்சின்னா தோத்துருவ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நந்தினி நான் என்னைக்கும் மனதால தான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உங்க நீயே பலவீனமா ஆக்கிரும் நந்தினி அப்படிங்க. நந்தினி அன்பை தவிர வேற எந்த சக்தியுமே பெரிய சக்தி இல்ல, நான் உங்க மேலையும் பாரத தாய் மேலையும் அதிக அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நான் உங்க மேலையும் பாரத தாய் மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் நான் போர்ல ஈடுபட முடியும், வெற்றி பெறவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் அறிவால சொல்லல, என்னோட மனதால தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சந்திரகுப்தவும் சரி நந்தினியும் சரி இவங்களோட எண்ணம் ஆப்போசிட்ல இருந்து போர் பயிற்சி துவங்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து போர் பயிற்சி பண்ணக்கப்புறம் குரு மேஜிய சிஷ்யர்கள் மாதிரி குருவா இருக்கிற பத்மநாபனை நந்தினி தாக்கிடுறாங்க. சாணக்கியரை சந்திரகுப்தர் மௌரியர் தாக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் வெட்டுப்பட்டு காயம் வந்த உடனே பத்மநாபன் சந்தோஷப்படுறான். அடுத்த காட்சியில சாணக்கியர், நீ தாக்குதல் நல்லா தான் பண்ண, ஆனா மனதால தான் பண்ண, மறுபடியும் தாக்கு, தாமதிக்காம வேகமா தாக்கு அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே வேகமா சந்திரகுப்தர் தாக்க அவரு உள்ள காட்ட மாதிரி வச்சு தப்பிச்சுக்கிறாரு. அடுத்தது ஒரு ஆத்த காமிக்கிறாங்க. அதுல அந்த இலைகள் மேல மட்டும் நீ தாவி தாவி போகணும், அந்த கடைசி வரைக்கும் நீ போகணும், தண்ணியிலேயே உன் கால் படக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இந்த வித்தை பேரு சந்திர வித்தை அப்படிங்கிறாரு. ஆனா சந்திரகுப்தர் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பண்ண முடியல, நீ தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இரு அப்படிங்கிறாரு. அதுக்கு சந்திரகுப்த மௌரியர், எப்படி முடியும் ஆச்சாரியே, தண்ணீர் மேல காலை வைக்காம நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறாரு. உடனே பார் அப்படின்னு சொல்லி கல்லை எறிகிறாரு. கல்லு ஒவ்வொரு இது மேலையும் பட்டு நடுவுல போய் விழுகுது. கல்லு செஞ்ச தவறதான் நீ செய்யற, முதல்ல வைக்கிற பாதத்தை முழுசா பலம் வைக்காத, மெல்லிசா பாரம் வச்சு வேகமா ஓடிரு அப்படிங்கிறாரு. வேகத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் உன்னோட சவால்ல நீ வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறாரு. ஒரு வீரனுக்கு வேகம் ரொம்ப முக்கியம், நீ இந்த நதியை கடக்காத வரைக்கும் நீ தூங்கக்கூடாது, இன்று இரவு நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போறாரு. உடனே சந்திரகுப்த மௌரியர் வேகமா பின்னாடி போயிட்டு அங்க இருந்து வேகத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாரு. குதிச்சு அந்த நதியை கடந்துறாரு. கடந்து இந்த சைடு பாக்குறப்ப சந்திரகுப்த மௌரியர் பெரிய பையனா இருக்காரு. எல்லா படத்திலையும் காமிக்கிற மாதிரி ஒரே நதியிலேயே அவர் பெரிய பையனா ஆகிறாரு. அடுத்த காட்சியிலேயே சந்திரகுப்த மௌரியர் சாட்டையில அடி வாங்குற பொதுமக்களை காப்பாத்துற காட்சி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.